நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மாடி தோட்டத்தில் செடிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படிலாம் சமாளிக்கிறது அப்படின்ற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதால ஈரப்பதம் அதிகமாகி தொட்டியில் தண்ணி தேங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தண்ணி தேங்குறதாலேயோ அல்லது ஈரப்பதம் அதிகமாகிறதாலேயோ வேரலுகள், தண்டலுகள் போன்ற நோயெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம தண்ணி தொட்டியில் தேங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் லேசாக கிளறி தண்டு பக்கத்தில் உயரமாகவும் பேக்கோட சுற்றுப்புறத்தில் உயரம் குறைவாகவும் இருக்க மாதிரி நம்ம மண்ணை சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா, மண் உயரம் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும். தண்டுக்கு பக்கத்தில் மண் உயரமாக இருக்கிறதால அந்த இடத்துல தண்ணி அதிகமாக தேங்காது. வேரலுகள், தண்டலுகள் நோயெல்லாம் வர்றது கொஞ்சம் குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய நீண்ட தொட்டிகள் இருக்குது அப்படின்னா, அந்த தொட்டியில் ரெண்டு பக்கத்துலையும் நம்ம செடிகள் நட்டிருக்கோம். ரெண்டு பக்கத்துலையும் தண்டுகளுக்கு பக்கத்தில் மண்ணை அணைச்சி விட்டு நடுவில் வாய்க்கால் மாதிரி ஒரு பள்ளமான பகுதி ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா, தண்ணி இந்த பள்ளமான பகுதியில் தேங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு வட்டமான தொட்டியாக இருந்தால் ஓரத்தில் சுற்றியும் பள்ளம் இருக்கிற மாதிரியும் தண்டு பகுதி மேடாக இருக்கிற மாதிரியும் மண்ணை தண்டு பக்கத்தில் சேர்த்து விடலாம். இந்த மாதிரி நீண்ட செவ்வக தொட்டி அப்படின்னா நடுவில் கால்வாய் மாதிரியும் ஒரு வடிகால் வசதி மாதிரி ஏற்படுத்தி வச்சிடலாம். இப்படி செய்யறதால தண்டு பகுதி மேடாக இருக்கிறதால தண்ணி தேங்கி நிற்காது, தண்டுகளுக்கும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. அடுத்தது மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மழை தண்ணி வேகமாக விழுறதால இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இறுகி போயிடும். இந்த மழை தொடர்ந்து பேஞ்சு முடிச்சு ஒரு சின்ன கேப் கிடைக்கும் போது இந்த மண்ணெல்லாம் நல்லா கலரி விட்டோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மண் கொஞ்சம் லூஸ் ஆகி வேறு கொஞ்சம் சின்ன சின்ன கேப் கிடைக்கும், மண்ணும் கொஞ்சம் சுவாசிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மழை வேகமாக பெய்யும் போது காற்று வேகமாக வீசும் போதும் செடி சாஞ்சிராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி செடிகளை ஒரு குச்சியோ அல்லது கயிறோ வச்சு நல்லா கட்டி விட்டுறணும். அப்போ தான் செடிகள் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இல்லைனா காற்று வேகமாக வீசும்போது செடி உடஞ்சி விழுந்துடும். நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த செடி பூவும் பெஞ்சுமா திடீர்னு உடஞ்சி கிடக்கும் போது நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதே மாதிரி தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால மழை தண்ணியில் நிறைய நைட்ரஜன் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும். அதனால் மழை பெய்யும் போது செடிகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் பூ பூக்கிறதுக்கும் காய் காய்க்கிறதுக்கும் தேவையான பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமாக கிடைக்காது. அப்படி தொடர்ந்து மழை பெஞ்சு முடிஞ்சு வெயில் காய தொடங்கின உடனே நம்ம பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்த உரங்களை செடிகளுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதால செடி நல்லா பூ பூத்து காய் காய்க்க தொடங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மழை பெய்யும் போது இருக்கக்கூடிய எல்லா பூச்சிகளும் அங்கங்கே முட்டை வச்சுருக்கோம். அந்த எல்லா பூச்சி முட்டைகளும் குஞ்சு பொறிச்சு நிறைய பூச்சிகள் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்துறதை விட இன்செக்ட் ட்ராப் மாதிரி வச்சு பூச்சிகள் வர்றதுக்கு முன்னாடியே அதை குறைக்கிறது நல்லது. எந்த மாதிரி பூச்சி தடுப்பு நடவடிக்கைலாம் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சள் அட்டை ஓட்டலாம், லைட்டிங் ட்ராப் போடலாம், அல்லது ஃபுனல் ட்ராப் போடலாம், அல்லது கருவாட்டு பொறி வைக்கலாம், இணைக்கவர்ச்சி பொறி வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய பூச்சி கட்டுப்பாடு முறைகள் இருக்குது. இது எல்லாமே நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணி நம்ம பூச்சி கட்டுப்பாடு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பூச்சிகள் பரவுறதுக்கு முன்னாடியே நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவு பூச்சி தாக்குதலிருந்து நம்ம தோட்டத்தை காப்பாற்றிடலாம். பூச்சிகள் வந்த பிறகு பூச்சி விரட்டிகளை தெளித்து நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்துறதை விட பூச்சிகளை அதிகரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சில தடுப்பு நடவடிக்கைகள்லாம் செஞ்சு நம்ம பூச்சி பரவாமல் தடுக்கிறது ரொம்ப நல்லது. பூச்சி கட்டுப்படுத்தும் சில வழிமுறைகள் பற்றி நான் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இந்த மாதிரி தொடர் மழை அறிவிப்பு இருக்கிறதுக்கு முன்னாடி புதுசாக நாற்று விடுறதை நம்ம கொஞ்சம் தடுக்கலாம். அப்படி இல்லை நான் நாற்றுகள் வளர்த்து தான் ஆகணும் அப்படின்னா மழையில் பாதிக்காத அளவுக்கு நாற்றுகள் வளர்க்குறதுக்காக தனியாக ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம நாற்றுகளை வளர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாற்றுகள் வளர்றதுக்கு கொஞ்சம் சூடான வெப்பநிலை தேவைப்படும். அப்படி சூடான வெப்பநிலை இருந்தால் தான் நாற்றுகளோட முளைப்பு திறன் நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதால விதைகளோட முளைப்பு திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாற்றுக்கு விட்டுருக்க இடத்துல தண்ணி தேங்குச்சுன்னா விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாவது நமக்கு மழை இல்லாமல் இடைவெளி இருக்கிற நேரத்தில் நம்ம நாற்றுகளை வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி மழைக்காலங்களில் நம்ம எந்த உரங்களும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் அது மழை தண்ணீரோட போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் திரவ உரங்களாக நம்ம ரெடி பண்ணி நம்ம இலைவழியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம செடிகளுக்கு தேவையான உரங்களை இலைவழியாக கொடுத்துடலாம். நம்ம வேறு வழியாக கொடுக்குறத விட இலைவழியாக கொடுக்கும்போது அந்த செடிகள் சீக்கிரமாகவே அந்த சத்துக்களை உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு மழை இல்லாத நாட்களில் நம்ம ஈஸியாக மேலே மட்டும் தெளிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா மண்ணில் ஏற்கனவே மழை பெஞ்சு மண் ரொம்ப ஈரமாக இருக்கும். அதில் நம்ம உரம் போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம திட உரத்தை திரவ உரமாக மாற்றி இலைவழியாக தெளிச்சிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஒருவேளை நமக்கு பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி திரவ உரமாக மாற்றி கொடுத்துக்கலாம். பொதுவாகவே மழைக்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு அதில் சில நன்மைகளும் இருக்குது, சில தீமைகளும் இருக்குது. நம்ம நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா செடிகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும், அது செழிப்பாக வளரும். ஆனால் அதில் அந்த மழை பெஞ்சு முடித்த உடனே சில பூச்சி தாக்குதல்கள், செடி அழுகி போகிறது, செடி காஞ்சி போகிறது, செடி உடஞ்சி போகிறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் முன்னாடியே முன்னெச்சரிக்கைகள்லாம் எடுத்துட்டோம்னா இந்த மழை சீசனில் நம்ம ஈஸியாக மாடி தோட்டத்தில் செடிகள் வளர்த்து நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து மழை பெய்கிற நேரங்களில்
நம்ம செடிகளுக்கு கொஞ்சம் கேப் ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சா இருக்குது, கொஞ்சமாவது வெயில் வரும்போது அது ஈஸியாக வந்து எல்லா செடிகளுக்கும் வெயில் படுற மாதிரி செடிகளை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 1-2 நாள் வெயில் அடித்தா கூட ஈஸியாக வந்து நம்ம தொட்டியில் இருக்கக்கூடிய மண் வந்து சீக்கிரமாக காயும். முடிஞ்ச வரைக்கும் இந்த பழைய பழுத்த இலைகள்லாம் கூட கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த பழுத்த இலைகளாக இருந்ததுன்னா மழை பெய்யும் போது அந்த பழுத்த இலைலாம் கீழே விழுந்து மாடி தர பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு இந்த இலைகள் பழுத்து கொட்டுற பிரச்சனையும் தீரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த தண்டு பகுதி வேர் பகுதிக்காக கொஞ்சம் வெயிலும் படும். இந்த பழுத்த இலைகள் தொட்டியில் விழுந்து அப்படியே அழுகுச்சுன்னா அந்த அழுகல் ஸ்மெல்லுக்காக நத்தைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காலங்களில் அப்படி நத்தைகள் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த நத்தைகள் முதல்ல பழுத்து விழுந்து அழுகிட்டு இருக்கக்கூடிய இந்த இலைகளை முதல்ல சாப்பிடும். அதெல்லாம் தீர்ந்து போனதுக்கப்புறம் அது போய் செடியோட தண்டு பகுதியை கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு இந்த மழைக்காலங்களில் இலைகள் எதுவும் தொட்டியில் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நத்தைகள் வராமல் பார்த்துக்குங்க. அப்படி 1-2 நத்தைகள் வந்தாலும் அதை மேனலாக ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மழைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் மாடி தோட்டத்தில் நம்ம செடிகள் வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அந்த செடிகளை பராமரிக்கிறது தான் கஷ்டம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பராமரிப்பு முறைகள்லாம் செஞ்சு நம்ம செடியை வந்து பாதுகாப்பாக வச்சிட்டோம்னா இந்த மழைக்காலத்துலேயும் ஒரு நல்ல அறுவடை எடுக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.